உலகத்திலேயே பெண்களை கொள்கை தலைவர்களாக அறிவித்த ஒரு தலைவர்னா வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். சொந்த காசு, கட்ட பஞ்சாயத்தை செஞ்சு வாங்கின காசு இல்லைங்க, சொந்த காசுல ஒவ்வொரு குழந்தையும் அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துகிற பரிசை தந்து ஆண்டுதோறும் புரட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்னா அது வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். உலகத்திலேயே 8.5 மணி நேரம் ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி நின்று ஆயிரக்கணக்கான குழந்தைகளோடு சேர்ந்து அவர்களுக்கு பரிசையும் அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரே அரசியல் தலைவர்னா உலகத்திலேயே வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். அவரை பத்தி தப்பா பேசுவீங்களா? அந்த குழந்தைகளை பத்தி தப்பா பேசுவீங்களா? ஆயிரம் ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு அடுப்பங்கரையிலிருந்து பெண்களை விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்த எங்க கொள்கை தலைவர் பெரியாரின் பாதையில் நின்று கேட்கிறோம், ஏன்னா ரிவர்ஸ்ல கொண்டு போறீங்களா? பெண்கள்னா கல்யாணத்துக்காக வளர்க்கப்படுகிற பாய்லர் கோழிகளா? எவ்வளவு அசிங்கமான பேச்சு! இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை, இந்த வக்கீல் வண்டுமுருகன்களை ஏவக்கூடிய ஆள் யாரு? ஏன் அதை யாரும் பேச மாட்டீங்க? பேச சொன்னது யாருங்க? திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக அந்த மனுஷன் படுற பாடு இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ! அப்ப இவ்வளத்தையும் செட்டப் செய்து செட்டிங் போட்டு பேச சொன்ன திமுகவினுடைய நிலைப்பாடாக தான் இதை எடுத்துக்கணும். எப்படி இருந்த திமுக ஒரு காலத்துல பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் பேசிட்டு இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை பத்தி இதை விட இழிவா பேச முடியுமா? இதை ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? அசிங்கமா இல்லையா? பொதுவெளியில இப்பெல்லாம் பேசிட்டு நாளைக்கு வாக்கு கேட்டு எங்களுடைய தாய்மார்கள் கிட்ட எப்படி வருவீங்க?